வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஜர்னி அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சேரன் தான் இதை டைரக்ட் பண்ணிருக்காரு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சோனி லிவ்ல ஃபுல் வெப் சீரிஸையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போற லைக் மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே சரத்குமாரை காட்டுறாங்க. இவர் பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருப்பாரு. இப்ப அவரோட ஃப்ரெண்ட் ஜெயபிரகாஷ் அப்படின்றவர்கிட்ட தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் கார் புதுசா ஒன்னு லான்ச் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக புதுசா ஒரு இன்ஜினியரை இவர் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அந்த போஸ்ட்டுக்கு சம்பளம் 4 லட்சம் ரூபாய். ஆனா அந்த போஸ்ட்டுக்கு வரவங்க ரொம்ப நேர்மையா இருக்கணும், சின்சியரா வேலையை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் சரத் சொல்லிட்டு இருக்காரு. இப்பயும் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. ஃபில்டர் பண்றதுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜெயபிரகாஷ் சொல்றாரு. இது வரைக்கும் சரத்குமார் 5 பேரை முடிவு பண்ணிருக்காரு. அந்த டீடைல் எல்லாத்தையும் ஜெயபிரகாஷ்க்கு அனுப்பி விட்டுறாரு. இப்ப இன்டர்வியூ நடக்கிற நாள நமக்கு காட்டுறாங்க. ஜெயபிரகாஷ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி பதட்டமா 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. முதல்ல ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவரோட பேரு அமீர் சுல்தான் அப்படின்றது. அதே மாதிரி இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இவங்களோட பேரு லதா அப்படின்றது. ஆரியோட பேரு இந்த சீரிஸ்ல பிரணவ் அப்படின்றது. இப்ப இவங்க 4 பேர் சம்பந்தமா சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் நமக்கு காட்டுறாங்க. அமீர் ஷேர் ஆட்டோல வந்துட்டு இருக்காரு. ஒரு இன்ஸ்பெக்டரும் மடிக்கு பிடிக்கிறாரு. அதுல 2 பேர் ட்ரக் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த 2 பேரையும் லாக் பண்ணிடுறாரு. யார் சொல்லிடா இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் சொல்லிதான் அப்படின்ற மாதிரி அமீரை காமிச்சிடுறாங்க. சார் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் எவ்வளவோ சொல்றாரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் ஏத்துக்க மாட்டாரு. உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுறாரு. இந்த 4 பேர்ல ஒரு நார்த் இந்தியன் இருப்பாரு. இவரோட பேரு நிதேஷ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ல வச்சு ஒரு பொண்ணை தப்பா வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாங்க. அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் வீடியோ எடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேரையும் ஜட்டியோட உட்கார வச்சிடுறாங்க. அதே மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சோசியல் மீடியால போட்டு விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி லதாவை காட்டுறாங்க. லதாவோட பிளாஷ்பேக்க சின்னதா நமக்கு காட்டுறாங்க. லதாவோட ஆம்பிஷன் வேற போல. ஆனா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. ஆனா இவங்க பாதியில போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா, உன் பாதியில போய்க்கோ, ஆனா சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இப்ப பிரணவ காட்டுறாங்க. இவரோட பிளாஷ்பேக்க லைட்டா நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக நிறைய போராட்டம் பண்ணிருப்பாரு போல. இப்ப வேற வழி இல்லாம அந்த அரசியல்வாதியை மீட் பண்றதுக்காக வருது. என்ன தம்பி முன்ன இருந்த துடிப்பு இப்ப காணோம், எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த அரசியல்வாதி கேக்குறாரு. ரெக்கமெண்டேஷனுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அவ்வளவுதானே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த அரசியல்வாதி சொல்றாரு. இப்பதான் அமீரோட கதையை நமக்கு டீடைலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரத்குமார் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அமீரும் செலக்ட் ஆயிருக்காரு பாத்தீங்களா. இன்டர்வியூக்கு போறதுக்கு ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாம் இவருக்கு வேணும். ஆனா கடன் பிரச்சனையினால ஒரு பாய் கிட்ட அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாம் இவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. எப்படியாவது கேட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நேரா அந்த பாயை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாரு. பாய் அந்த சர்டிபிகேட் எல்லாம் தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வாங்கின காசு முதல்ல தா, அதுக்கப்புறம் தான் சர்டிபிகேட்டை தருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இப்ப அமீருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் மேற்கொண்டு பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குழம்பிடாதீங்க. இதுதான் அமீரோட அப்பா ஒரு செருப்பு கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் அமீர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி இவருக்கு தகவல் கிடைக்குது. ஸ்டார்டிங்ல இவர் அரெஸ்ட் ஆகிற மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த சீனோட சிங்க் பண்றாங்க. இப்ப இவரும் லாயரை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. லாயரும் பேசி கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ட்ரக் கேஸ் அவ்வளவு சீக்கிரம்லாம் விட முடியாது, கோர்ட்ல வச்சு பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அமீரை பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ இன்னும் 2 நாள்ல இருக்கு. அதுக்கு கண்டிப்பா போய் ஆகணும். அதனால எப்படியாவது பெயில் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. லாயரும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு 10 நாள் விசாரணை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ஜட்ஜும் 10 நாள் விசாரணைக்காக நான் உத்தரவிடுறேன்னு சொல்லிடுறாரு. இவங்க சைடுல கேம்பஸ் இன்டர்வியூ பத்தி சொல்றாங்க. இருந்தாலும் ஜட்ஜ் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அமீரோட படிப்பு செலவுக்கு ஒருத்தர் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு. அவரும் அப்பாவை பேசுறதுக்காக வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. உன் பையன் காலேஜ் முடிக்க போறான்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு, 50,000 ரூபாய் சம்பளம் போட்டு தர சொல்றேன், அந்த இடத்துல வேலைக்கு சேர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அமீர் அப்பா என்ன சொல்றாருன்னா, கேம்பஸ் இன்டர்வியூல பெரிய பெரிய கம்பெனி வருதான், அதுல அவன் ட்ரை பண்றதா சொல்றான், அதனால இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆஃபரை மறுத்துறாரு. அமீருக்கு பெயில் கிடைக்கல, அதனால இன்ஸ்பெக்டர் சந்தோஷப்படுறாரு. இப்ப பாஸ்ட்ல அந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அமீர் அப்பா வெளியே வரும்போது தான் இவர் பேசுறதுக்காக உள்ள போயிருப்பாரு. இவர் பழக்கமான போலீஸா தான் இருப்பாரு. இந்த முதலாளி என்ன சொல்றாருன்னா, அமீர்ன்ற பையன் அந்த கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக போக கூடாது, நீ தான் ஏதாவது பொய்யா கேஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா நீங்க தானே படிக்க வச்சீங்க அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் கேக்குறாரு. நான் தான் படிக்க வச்சேன், ஆனா என்னோட பையனுக்கு தான் அங்க வேலை கிடைக்கணும், இவன் வந்து அது நடக்காது, அதுக்காக தான் சொல்றேன்னு சொல்லியிருப்பாரு. இதனால தான் அமீருக்கு எதிராக இவர் பொய்யா ஒரு கேஸை ஃப்ரேம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பையனுக்கு பெயில் கிடைக்கலன்னு அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அதே இடத்துல மயங்கிடுறாரு. பையனும் இதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப அப்பாவை டாக்டர் கிட்ட எல்லாம் காட்டிடுறாங்க.
டாக்டர் என்ன சொல்றாருன்னா இருதயத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும்னு சொல்றாரு. அவ்வளவு காசுக்கு நான் என்ன பண்ணுவேன், இப்போதைக்கு மாத்திரை மட்டும் தாங்கன்ற மாதிரி அப்பவும் வாங்கிடுறாரு. இப்ப அந்த 10 நாள் முடிஞ்சிருது. இப்ப லாயர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் தப்பு பண்ணல அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுறாரு. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா அவங்க 2 பேர் தப்பா அடையாளம் காமிச்சிட்டாங்க, அதனால தான் இந்த குழப்பம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களால ஒரு பையன் 10 நாள் ஜெயில இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜும் திட்டி அனுப்பி விடுறாரு. இப்ப அமீர் ரிலீஸ் ஆயிடுறாரு. வேற எப்படியாவது திரும்பி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அதெல்லாம் இதுக்கப்புறம் முடியாது அப்படின்ற மாதிரி காலேஜ்ல சொல்லிடுறாங்க. அமீரோட படிப்புக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார்ல, அவரோட பையன் தான் இப்ப கேம்பஸ்ல பெரிய லெவல்ல செலக்ட் ஆயிருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி அமீரை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அமீருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல கோவம் வந்துருது. நேரா அந்த பையனை பார்க்கிறதுக்காக வராரு. அந்த பையன் எந்திரிச்சு பக்கத்துல வரும்போது மூஞ்சிலேயே ஒரு குத்தை விடுறாரு. இது எல்லாம் இவர் நினைச்சுதான் பார்த்திருப்பாரு, நிஜத்துல முகத்துல குத்தி இருக்கலாம் மாட்டாரு. ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு கையை கொடுக்கிறாரு. இது வெறும் ஆரம்பம் தான், முடிவில்லை அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நிறைய இன்டர்வியூலாம் ட்ரை பண்றாரு, எல்லாமே சொதப்பிக்கிட்டே தான் இருக்கு. மும்பைல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அந்த இன்டர்வியூ நல்லபடியா முடிச்சிடுறாரு. இப்ப திரும்பி இவரோட ஊருக்கு ட்ரெயின்ல தான் வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அஞ்சுன்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க கோ பேசஞ்சரா அந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க. சாப்பிடாமே அவசரமா ட்ரெயின்ல ஏறிட்டேன், ட்ரெயின் எங்கேயாவது நிக்குமா அப்படின்ற மாதிரி டிடிஆர் கிட்ட இவர் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பக்கத்துல புக் படிச்சிட்டு இருக்க அஞ்சுவும் கேட்டிருப்பாங்க. அஞ்சு எக்ஸ்ட்ராவா ஃபுட் வச்சிருப்பாங்க, இதை வேணா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க நான் நின்னதுக்கு அப்புறமே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ஜெனரலா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அஞ்சுவும் எதுக்காக மும்பைக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. இவரும் இன்டர்வியூக்காக வந்தன்றத சொல்றாரு. அந்த இன்டர்வியூல நடந்ததை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இவர் மார்க்லாம் நல்லா வாங்கியிருப்பாரு. நீங்க கோயம்புத்தூர்னு சொன்னீங்கல்ல, கோயம்புத்தூர்ல தானே அந்த பிளாஸ்ட் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. இவர் பேர் வேற அமீர் சுல்தான்ல, அதனால வேலை தந்திருக்க மாட்டாரு. அஞ்சுவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் மும்பைல தான் இருந்திருக்காங்க, இப்பதான் கிளம்பி போறாங்க போல. லவ் மட்டும் பண்ணிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. இந்த இடத்துல இவங்களோட பிளாஷ்பேக்கை லைட்டா நமக்கு காட்டுறாங்க. என்னன்னு தெரியல, ஜாலியா போயிட்டு இருந்த வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்றது தெரியல. அந்த டிராவல்ல அஞ்சு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அதை பத்தி அமீரும் யோசிச்சு பாக்குறாரு. இவர் எங்கேயுமே வேலை கிடைக்கலன்னு சொன்னார் பாத்தீங்களா, இங்க நீங்க மைனாரிட்டி, ஆனா நீங்க அரப் கண்ட்ரில பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியா இருப்பீங்க. அந்த இடத்தை ட்ரை பண்ணுங்க, உங்களோட டிகிரிக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம எதுக்கு வேற ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அதே மாதிரி கேள்வி கேட்டவர் போலீஸ் கேஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இவர் மேலதான் ஒரு கேஸ் ஆயிடுச்சுல, அதை பத்தி இவரும் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. சடனா இவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நியூடா இவர் கண்ணாடியில பாத்துட்டு இருக்காரு. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி ரூமை எட்டி பாக்குறாரு. அப்பதான் பையன் அப்படி நிக்கிறது தெரியுது. இப்ப விடிய காலையில பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப நீ என்ன மனநிலையில இருக்கன்னு எனக்கு தெரியும், இதே மனநிலையில நானும் இருந்திருக்கேன். மைனாரிட்டியா இருக்கிறதுனால நம்மளையே சார்ந்துதான் இருக்க வேண்டியிருக்கு, அதனால தான் முஸ்லீம் எல்லாருமே ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நீ என்ன மாதிரி ஒரு சின்ன வட்டத்துல மாட்டிக்கூடாது, பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பவும் இவரை பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அமீர் அப்பாவும் அந்த செருப்பு கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு நெஞ்சு வலி வந்த மாதிரி இவர் கீழே விழுந்துடுறாரு. அமீரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரிஜினல் சர்டிபிகேட்டை ஏற்பாடு பண்ணல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நிதேஷை காட்டுறாங்க. மும்பைல இருந்து சென்னைக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ட்ரெயின்லாம் ஏறிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஜெயபிரகாஷ் நமக்கு காட்டுறாங்க. அந்த 5 பேரோட ப்ரொஃபைல் சரத்து மூலியமா இவருக்கு கிடைச்சிருது. ஆனா அவங்க சம்பந்தமான சின்ன சின்ன விஷயத்தை கூட தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் தேடி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நிதேஷோட வாய்ஸ் ஓவர் சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் வாங்கியிருப்பாரு, ஆனா மும்பையிலே இவருக்கு வேலையே கிடைச்சிருக்காது. அதுக்கு காரணம் ஒரு வீடியோன்னு சொல்றாரு. அந்த வீடியோனால தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அஞ்சுவா என்ன விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு பொண்ணை தப்பா வீடியோ எடுத்ததுனால 4 பசங்களை அடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த 4 பேர்ல ஒருத்தரா தான் இந்த நிதேஷ் இருப்பாரு. இப்ப நிதேஷோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. நிதேஷோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஆர்மி ஜெனரலா இருப்பாரு. அப்பாவோட ஃப்ரெண்டா ஒருத்தர் இருப்பாரு, அந்த ஃப்ரெண்டோட பொண்ணு தான் அஞ்சு. இப்ப ஃபேமிலி அக்கேஷன் அப்படின்றதுனால எல்லாருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்றாங்க. ட்ரிங்க் பண்ணதுல நிதேஷ் கொஞ்சம் போதை ஏறுறாரு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி புலம்புற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அஞ்சுவை தான் லவ் பண்றாரு அப்படின்றது இவர் பேசுறத வச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் புரிஞ்சிருது. இப்ப காலையில தான் ஈர தெளிஞ்சிடுறாரு. இப்ப அப்பாவை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. நைட்டு பண்ணதுக்கு சாரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது சரி, அந்த பொண்ணு யாருன்ற மாதிரி அப்பாவும் கிண்டலா கேக்குறாரு. அந்த பொண்ணு அஞ்சு தான் அப்படின்றது அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அஞ்சுவும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அங்கிள், ஆனா நீங்க ஓகே சொன்னதான் ஃபர்தரா நாங்க ப்ரொசீட் பண்ணுவோம், முடிவு உங்களோட அங்கிள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நிதேஷ் அப்பாக்கும் அஞ்சுவை பிடிச்சிருக்கு, ஃப்ரெண்டோட பொண்ணு தானே. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. சமயம் வரும்போது அவங்க 2 பேர்கிட்டயும் நம்ம சம்மதம் தெரிவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. நிதேஷ் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நேர்மையா அவரோட வேலையெல்லாம் பார்ப்பாரு. எல்லாருக்குமே இவர் மேல தனி மரியாதை இருக்கும். இப்ப சீனியரை இவரை கூப்பிடுறாரு. இவருக்கு பதவி உயர்வு தராரு. இவரை எல்லாருமே பாராட்டுறாங்க. இவரே இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப நிதேஷ் அப்பாவும் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி கொஞ்சம் கோவமா பேசுறாரு. எல்லாருமே வீட்ல இருங்க, நான் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்க லவ் மேட்டர் தான் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி வீட்ல இருக்க எல்லாருமே பயம்புத்துறாங்க. இவங்களும் பயந்த மாதிரி ரூம்ல போய் கதவெல்லாம் சாத்திக்கிறாங்க. வந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேரையும் கிண்டல் பண்றாரு.
உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. படிப்பெல்லாம் முதல்ல முடிட்டோம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. இந்த டைம்ல தான் நிதேஷோட அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கும். ரெண்டு பேரோட ஃபேமிலியும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப கூட அஞ்சுவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நிதேஷ் அப்படிப்பட்ட பையன் இல்லம்மா, இன்னும் முழு தகவல் தெரியல, நான் முழு தகவலை விசாரிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது. இவர் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் இவருக்கு புரிய வச்சிடுறாங்க. நிதேஷ் விஷயத்துல நான் நினைச்சது தப்பாயிருச்சுமா, அந்த பொண்ணே ஸ்டேட்மெண்ட் தந்திருக்கா, நிதேஷ் தான் வீடியோவை எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்கிட்ட தயவு செஞ்சு அதை பத்தி பேசாதீங்கப்பா, எனக்கு எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம், நான் முதல்ல இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பவும் சரின்னு ஏத்திருப்பாரு. தங்கச்சியும் அம்மாவும் நிதேஷ் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, பேச வேண்டிய எல்லார்கிட்டயும் பேசிட்டேன், நம்ம பையன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், இதுக்கப்புறம் அவன் என்னோட பையனே கிடையாது, இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் நிதேஷ் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. காலேஜ்ல இது பெரிய இஷ்யூவா மாறி இருக்கும். அங்க இருக்க சாரை இவங்க 4 பேரையும் போட்டு திட்டுறாரு. எக்ஸாம்காக மட்டும்தான் நீங்க இங்க வரணும், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. இப்ப 4 பேருமே காலேஜ் ஹாஸ்டல்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாம் ஒன்னால வந்தது அப்படின்ற மாதிரி நிதேஷும் ஒரு ஃப்ரெண்டு மேல கோவப்படுறாரு. இப்பதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டிக்கு போலான்னு சொல்றாங்க. இவர் படிச்சது தான் இருந்திருப்பாரு. இவரை வற்புறுத்தி தான் அந்த பார்ட்டிக்கு இவங்க கூட்டு வந்திருப்பாங்க. நிதேஷ் நார்மலா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. நிதேஷ் ஃப்ரெண்டும் ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் பின்னாடி நடந்து போற ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னா ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப வீடியோ ஆன் பண்ணிட்டு அந்த பொண்ணை தப்பா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பெருசா கவனிக்க மாட்டாங்க. ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்க இந்த விஷயத்தெல்லாம் நிதேஷ் பாத்துறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி புடிங்க அந்த வீடியோவை பாக்குறாரு. இதெல்லாம் தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இவர் தான் வீடியோ எடுக்கிறாருன்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறாங்க. இப்ப புடிங்கி பார்த்தவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிருப்பாங்க. நிதேஷ் தேவையில்லாம மாட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் தங்கச்சி கிட்ட இருந்து போன் கால் வருது. அஞ்சுவும் அவளோட அம்மாவும் ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாவது தடு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அஞ்சு தங்கச்சிக்கு பக்கத்துல தான் இருந்திருப்பாங்க. தடுக்கணும்ன்ற ஐடியாவோட வந்துடாது அப்படின்ற மாதிரி இவங்க வாங்கி பேசுறாங்க. இப்ப அம்மா கூட சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. இவரை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கூட அந்த இடத்துக்கு வராரு. ஆனா இவர் வரும்போதே அந்த ட்ரெயின் கிளம்பி போயிருது. அஞ்சு இப்படி போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்றாரு. இப்ப இவரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வீட்டு வாசலுக்கு வந்துடுறாரு. ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, அவன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் வாசல்ல இருந்து கேட்கிற இவரும் ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் அந்த லேடி தானே காரணம், அந்த லேடியை விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ராகவன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த ராகவை பத்தி பெருசா தெரியல, லைட்டா சில கிளிப்பிங்ஸ் மட்டும் காட்டுறாங்க. இவரும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்காக தான் போயிட்டு இருக்காரு போல. இப்ப திரும்பி ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க நிதேஷ் நமக்கு காட்டுறாங்க. நிதேஷ்க்கு எதிர் சீட்ல ஒரு லேடி உட்கார்றதுக்காக வராங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, நிதேஷ் அடிச்சாங்க பாத்தீங்களா அந்த லேடி தான். அவங்களுக்கு அடையாளம் தெரியல போல, நார்மலா இவருக்கு எதிர உட்காந்து இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த ராகவ் ஸ்டோரியை நமக்கு காட்டுறாங்க. ராகவோட அப்பா விண்டு மில்லா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பாக்கு சாப்பாடுலாம் தரதுக்காக தான் இவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவருக்கு புதுசா ஒரு இன்டர்வியூ வந்திருக்குல்ல, அதை பத்தி அப்பா கிட்ட சொல்றாரு. பழசெல்லாம் விட்டு தள்ளுப்பா, இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இங்கதான் இவரும் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. ராகவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கால இருக்க ஒரு பெரிய கம்பெனில தான் ஒர்க் பண்ணிருப்பாரு. இவருக்கு மேல் போஸ்ட்ல ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க பேரு ஜெசி அப்படின்றது. நாளைக்கு ஹோட்டல்ல மீட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெசிகாக்கு மேலயும் ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் தான் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. புது ப்ராஜெக்ட்டுக்கு நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க கிட்ட கேக்குறாரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐடியாவை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ராகவும் அவரோட ஐடியாவை சொல்றாரு. ராகவ் சொல்ற ஐடியா நல்லா இருக்கு, எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பாஸ் என்ன சொல்றாருன்னா, ஐடியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் அங்க இருக்கிற ஒரு வெள்ளக்காரனுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த வெள்ளக்காரன் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது இந்தியால இருந்து வந்து சீனை போடுறாங்க, நம்ம வேலையெல்லாம் பறிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இத பக்கத்துல இருக்கிறதுனால ராகவும் கேட்டுருவாரு. என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை ஏற்படுது. ஜெசி தான் வந்து சண்டையை கண்ட்ரோல் பண்றாங்க. ஜெசி எப்பவுமே இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவரை சமாதான பத்தி அங்க இருந்து கூட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. இவரும் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராகவும் பாத்ரூம் போயிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. என்ன கன்ஷாட் சவுண்ட் கேக்குதுன்னு யோசிக்கிறாரு. பார்த்தா 3 நாட்கள் பதட்டமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இவர் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஒருத்தரை ஷூட் பண்ணிட்டு தான் அவங்க கிளம்பி இருக்காங்கன்னு தெரியுது. இவரும் சைலண்டா திரும்பி வந்து கார் எடுக்கிறாரு. அப்ப அந்த கேங்கோட லீடர் இவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. என்ன பார்த்தேன்னு கேக்குறாரு. இவரும் எதையுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி இருக்கிறது தான் உனக்கு நல்லது, இத பத்தி யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்ச உன் கதையை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அந்த நபர் மிரட்டுறாரு. இப்ப இவரும் ஜெசியும் சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. இவரும் ஜெசி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. இறந்து போனவர் ஒரு இந்தியரா இருப்பாரு. எதனால இங்க இருக்கவங்களுக்கு இந்தியர் மேல இவ்வளவு கோவம்னு கேக்குறாரு. ஒரு காலத்துல நாங்களும் ஃபேஸ் பண்ண விஷயம் தான், எங்களோட வேலை வாய்ப்பெல்லாம் நீ வந்து பறிச்சுக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராகவ் அவரோட வேலையெல்லாம் சீரியஸா செஞ்சுட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதனால ராகவுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. இத பத்தி
ஜெசி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே ராகவ பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து கையெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே சண்டை போட்ட நபர் மட்டும் கை தராம உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவரும் பக்கத்துல வந்து இவருக்கு கையெல்லாம் தந்துடுறாரு. ராகவ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா தங்கச்சி இருக்காங்க. இப்ப வீடியோ கால்ல ராகவ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ராகவ் பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பாதிக்கிறதுனால நிறைய ஏழை பசங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. இப்பயும் அப்பா என்ன சொல்றாருன்னா, புதுசா 2 பேரை செலக்ட் பண்ணிருக்கேன், அவங்களுக்கான ஃபீஸ் செலவை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராகவ் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. இவரும் கதவு கிட்ட வராரு. பார்த்தா ஒரு லெட்டரை தான் உள்ள போட்டு போயிருக்காங்க. அந்த லெட்டர்ல இவரை மிரட்டுற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு, இல்லனா செத்து போயிடுவே அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இவரும் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியா கவனிச்சுட்டுலாம் இருக்காரு. ஜெசியை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடா ராகவ லவ் பண்ணுவாங்க. இங்க இருக்க எல்லாருமே பார்ட்டி பண்றாங்க, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஆனா நீ எதுலயுமே கலந்துக்க மாட்டியே ஏன்ற மாதிரி கேக்குறாங்க. ராகவ் என்ன சொல்றாருன்னா, நான் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணும், ஏன்னா நிறைய பசங்களை படிக்க வச்சிட்டு இருக்கேன், அதனால என்னைக்குமே இந்த கேளிக்கையில எல்லாம் காசு செலவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விஷயமும் ஜெசிக்கு ரொம்ப பிடிச்சிருது. சந்தோஷமா இவர் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு நிதேஷை காட்டுறாங்க. காலேஜ்லயே இவர் தான் மொத மார்க் வாங்கியிருப்பாரு. இவருக்கு கோல்டு மெடல்லாம் தராங்க. ஆனா நிதேஷால சந்தோஷப்பட முடியல. எல்லாரும் பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க, இவரோட பேரண்ட்ஸ் வந்திருக்க மாட்டாங்க. அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி இவர் இவ்வளவு நாள் படிச்சதுக்கு ஒரு அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அந்த அண்ணனுக்கு இவர் நன்றி எல்லாம் சொல்லிடுறாரு. நிதேஷோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாருமே அந்த வீடியோவை பத்தியே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால வீட்டை சேர்ந்தவங்க வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பாக்குறதுக்காக இவரும் வந்துடுறாரு. இப்ப அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவர் அப்பாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னும் உன் மேல கோவமா தான் இருக்காரு, இப்ப பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல வேலையை புடி, பெரிய ஆளா மாறு, அதுக்கப்புறம் அப்பா வந்து பாரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப எதிர இருக்க அந்த லேடியை பாக்குறாரு. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவளால் தானே நம்ம லைஃபே போச்சு, இவளை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப தலகாணி எடுத்துட்டு பொறுமையா இவங்களுக்கு பக்கத்துல வராரு. அந்த தலகாணியை வச்சு இவங்களை பயங்கரமா நெருக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் உண்மை இல்ல, அவர் தான் நினைச்சு பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த லேடியே இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஒன்ன தானே அடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. இப்ப இவரும் உங்களால் தான் மேடம் என்னோட லைஃபே போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் லைஃப்ல ஃபேஸ் பண்ற கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க கோர்ட்ல கூட நான் பண்ண தப்புக்காக என்ன நிறுத்தி இருக்கலாம், எதுக்காக மேடம் அடிச்சு வீடியோ எடுத்து போட்டீங்க, அதனால தான் என்னோட லைஃபே போயிருச்சுன்னு சொல்றாரு. உன் சைட நீ சொல்லிட்ட, என் சைட நான் சொல்றேன். தினமும் பெண்களுக்கு எதிராக அவ்வளவு குற்றங்கள் நடக்குது. குற்றம் செஞ்ச எல்லாருமே அசால்ட்டா வெளியே வந்துடுறாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு தண்டனையை தரணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். நீ கோல்டு மெடல்லாம் வாங்கி இருக்கிறதா சொல்றல, கண்டிப்பா உனக்கு நல்ல வேலை கிடைச்சிரும், கவலைப்படாத, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் தராங்க. இதனால இந்த லேடி மேல இவருக்கும் கொஞ்சம் கோவம் குறையுது. ராகவோட ஆபீஸ்ல பொங்கலை செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. எப்படியாவது ராகவை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு ஜெசி யோசிக்கிறாங்க. அதனால ஃப்ரெண்டை யூஸ் பண்ணி இவங்க சாரி எல்லாம் கட்டிடுறாங்க. ராகவ் தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா ராகவுக்கு சமைக்க தெரியாது. அம்மா கிட்ட வீடியோ கால்ல கேட்டு கேட்டு சமையல் பண்றாரு. எல்லாருமே சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும் போதே ஜெசி பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. என்னோட சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் பேசுறதுக்காக சில தமிழ் வார்த்தையெல்லாம் கத்து வச்சிருப்பாங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா வீடியோ கால்ல இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. புதுசா ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருப்பாங்க. நான் டாக்டர் ஆனா கண்டிப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ கவலைப்படாதமா, நான் படிப்புக்கான செலவெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இப்ப ராகவோட தலைமையில ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆக போகுது. அந்த ப்ராஜெக்ட்ல என் கூட யாரெல்லாம் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இவர் லிஸ்ட்ல பேரெல்லாம் வாசிச்சிட்டு இருக்காரு. அதுல பிளாக் பீப்புள் பேரே வந்திருக்காது. இதனால அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இவர் நிறைவேறி காட்டுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப ஜெசியுமே ராகவ் மேல கோவப்படுறாங்க. நான் எல்லாருக்குமே சமமா பிரிக்க சொன்னல, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப வேகமா அவங்க கேபினுக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப ராகவும் பேசுறதுக்காக வராரு. இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண விரும்புறவங்க என்கிட்ட பேசுங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இவங்க 2 பேர் பேசுறதுக்கு ட்ரையே பண்ணல, அதனால தான் உங்களை நான் செலக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பக்கம் நியாயம் இருக்கிறத ஜெசியும் புரிஞ்சுக்கிறாங்க. உங்க மேலதான் தப்பு இருக்கு, நீங்க எதுக்காக இவர்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. இருந்தாலும் அந்த 2 பேரும் இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஓஹோ, நீ நம்ம இனத்தை சேர்ந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா, உன்னை கவனிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராகவ் ஏற்கனவே 3 பேரை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த 3 பேருமே ஜெசியை கடத்தி வச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு எதிராவே செயல்படுறியா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப ராகவ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ ராட் எடுத்துட்டு அந்த லீடருக்கு பக்கத்துல வந்து அவர் மண்டியிலேயே அடிச்சிடுறாரு. இப்ப வேகமா ஜெசியை கூப்பிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த லீடரும் டென்ஷன் ஆயிடுறான். உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றான். நான் இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதா நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜெசி சொல்றாங்க. என் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த இடத்துக்கு ஹீரோவை கூப்பிட்டு வந்திருக்காங்க.
கொஞ்ச நாள் உன் வீட்டுக்கு போகாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராகவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. ராகவ் படுத்துட்டு இருக்கும் போது இவங்களும் அந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ராகவ் கேட்கறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரம் நீ ஆபீஸ்க்கு வர தேவையில்ல, உனக்கு மெடிக்கல் லீவ் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஜெயபிரகாஷ நமக்கு காட்டுறாங்க. இந்த 5 பேர் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயத்தையும் இவர் தேடி பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோட 3rd எபிசோட் முடியுது. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 எபிசோட் இருக்கு. நம்ம 3 எபிசோட் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இந்த வீடியோக்கு நீங்க கொடுக்கிற வரவேற்பை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோவை போடணும். எப்படியாவது இந்த வீடியோக்கு 1K லைக்ஸ் ஆவது வர வைங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.